ஆஹா, குரு பயிற்சி வந்துருச்சு சார். 12 ராசிக்கும் யோசிச்சு பாருங்களேன். குருன்னா ஒரு பெரிய யானை. அந்த யானை 2031, 32 வரைக்கும் இடர்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலிலும் நான் சொல்லாத ரகசியம். கடகராசியினர் ஆஹா கடகத்துக்கு வந்துருச்சு சார், உச்ச குரு சார், இனி எங்க போக போறாங்கன்னு பாருங்க சார் அப்படின்றாங்க. உண்மையை சொல்கிறேன், கணபதின்னு கேட்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும், விநாயகனை மனசுல நினைக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவே பல்வேறு வினைகளை சத்தியமாக நித்தியமாக நீக்கிவிடும் என்பதுதான் முதல் உண்மை. இது சித்தர்கள் கையாண்ட சூட்சம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, திருவருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருஜி பவானி ஆனந்த் அவர்கள் தான் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் ஜோதிட சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சகோதரி வணக்கம். வணக்கம். வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரருட் கருணையினாலே திருவருள் நேயர்கள் வாழ்விலே அனைத்து திருவருளும் பெருகட்டும். தொடருங்கள் சகோதரி. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகா தூய தமிழ்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு டவுட், அந்த குங்குமம் இசட் ஷேப்ல வச்சிருக்கீங்களே, அது ஏதாவது இப்ப விஜய் சார் வச்சிருக்க மாதிரி ஏதாவது? அற்புதமான கருத்துமா. என்னன்னா, இன்னைக்கு தற்செயலாக நிகழ்ந்தது. இது நாகத்தின் வடிவிலே என்னுடைய குங்குமம் இன்னைக்கு இசட் வடிவில் அமைந்தது. ஏனென்றால் இன்று நான் பேசப்போவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாட்டை பற்றி. உலகம் போகக்கூடிய சூழ்நிலை சரியில்லை, எல்லாருக்குமே தெரியும். காலம் ஒரு விதமான அச்சத்தை பலருக்கும் காட்டுது. ஏஐ வந்துருச்சு, வேலை வாய்ப்புகள் இழந்து விடுவோமோ என்ற கவலையில் பலர். விலைவாசி விண்ணை தொட்டு கொண்டிருக்கிறது, அடுத்த மாதம் என்ன செய்வோம்? ஏன்னா பலருக்கும் இப்போ எக்ஸ்ட்ரா மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடிய இஎம்ஐ பிரச்சனை. வாடகை கட்டுறதுக்கு எங்கே போகிறது, வாழ்க்கைக்கு வேலைக்கு என்ன பண்ணுறது, அப்புறம் தான் கல்யாணம் எல்லாம். முதல்ல பேக்கெட்டில் காசு வேணும். எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? அதுலேயும் சிலருக்கு ஐயா வங்கித்துறை எல்லாம் எப்படி இருக்கும், பணத்தை போட்டு விட்டேன், திருமகளுக்காக மகளுக்கோ கல்யாணம் வேற இருக்கு, தங்கத்தை வாங்க முடியல, தங்கம்னு பேப்பர்ல எழுதிக்க முடியுங்களா? இப்படியெல்லாம் ஒரு கேள்வி. ஏன் இந்த பொருளாதார சிக்கல் வந்தது? இதற்கு ஒரு தீர்வு வேணும், ஒரு பரிகாரம் வேணும். ஏனென்று சொன்னால் எல்லாருமே பிரச்சனை வந்துருச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் இதுல இருந்து விடுபடணும் இல்லையா? என்னை காப்பாற்றக்கூடியவர் யார், என்னை கை தூக்கி விட்டுறக்கூடியவர் யார்? இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிற நியாயமான ஆசைங்க. முக்கியமா நம்ம பிரச்சனைன்னு வருதுன்னா இதுல 2 பேர் இன்வால்வ்டா இருப்பாங்க. ஒருத்தர் ராகு, இன்னொருத்தர் கேத்து. மற்றதெல்லாம் ஜாதகத்துல இணை துணை கதாநாயகர்கள் மாதிரி. எப்பவுமே வில்லன் மட்டும்தான் கதைக்கு இம்பார்ட்டன்ட். நல்ல வில்லன் இருந்தாருன்னா அப்போதான் அந்த ஃப்ளோல ஓடும். கதையில வில்லனும் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். இந்த ராகு மற்றும் கேத்து. ரொம்ப ஆசைப்பட்டா ராகு, ஆசையே இல்லைன்னா கேத்து. அப்படி இருந்தாலும் தப்பு, இப்படி இருந்தாலும் தப்பு தான். இப்போ இந்த 2K கிட்ஸ் எல்லாம் நீங்க கேட்டு பாருங்க, உங்க வீட்டுல எனக்கு கல்யாணமே வேண்டாம்யா, நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கேன்றான். அதுவும் தப்பு. ஒரு காலத்துல 90s கிட்ஸ் 100 பேர்கிட்ட ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகத்தை நான் பண்ணிக்கலாமான்னு கேட்டு தான் வாழ்க்கையை விட்டதும் தப்பு. இதுக்கு 2க்கும் இடைப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேது என்று சொல்லக்கூடிய கிரகம் தனது சொந்த நட்சத்திரமான மகத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறது. மகம் என்று சொல்லக்கூடியது பித்ருக்களை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். சூரியனின் வீட்டிலே கேத்து பிரயாணம் செய்யும் போது பல ஆட்சியாளர்களை இடம் தெரியாமல் மாற்றிவிட்டது. மீண்டும் ராகு என்று சொல்லக்கூடியவர் சதயம் என்று சொல்லக்கூடிய தனது சொந்த நட்சத்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் எல்லாரும் 2020 ஞாபகத்தில் வச்சுக்கணும். குருவும் கேத்துவும் தனது தனுசு வீட்டில் சேருது. உலகத்தையே முடக்கி போட்டுடுச்சு. ஒரு வருஷம் யாரும் எந்த வேலையும் செய்ய முடியல. அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னா. இப்போ குருவும் கேத்துவும் அதனுடைய கேத்துவோடைய நட்சத்திரத்தில சிம்மத்திலே இணைகிறது. அப்படின்னா என்னன்னா, வேர் இஸ் ஹோம் அப்படின்னு தேட வச்சிரும். வருமானம் இருந்தாதானே ஹோம். அது 7ஆம் வீடுன்ற கும்பத்தை பார்க்குது. கும்பம் என்று சொன்னால் அமெரிக்காவை குறிக்கும். அந்த கும்பத்திற்கு 6ஆம் இடத்திலே தற்பொழுது குருவின் பிரயாணம். அதுவும் எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஆஹா குரு பயிற்சி வந்துருச்சு சார் 12 ராசிக்கும். யோசிச்சு பாருங்களேன், குருன்னா ஒரு பெரிய யானை. அந்த யானை மெதுவா ஓடி வந்தா ஓகே,
அது பாட்டுக்கு சும்மா சூப்பர் ஆக்சிலரேட்டர்னு சொல்லுவாங்க, அதிசாரமாக வருகிறது. யானை சும்மா கட்ட கட்ட கட்டன்னு மதம் பிடிச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, நீங்க தாங்குவீங்களா? நான் தாங்குவேனா? தாங்க மாட்டோம். அதுவும் ஜென்மகுரு ராமர் வனத்திலேன்னா கடகராசியினர், ஆஹா கடகத்துக்கு வந்துருச்சு சார், உச்ச குரு சார், இனி எங்க போக போறாங்கன்னு பாருங்க சார் அப்படின்றாங்க. உண்மையை சொல்கிறேன், கடகம் என்பது ஒரு குலத்தை போன்றது, தாய்மையை குறிக்கக்கூடியது. அப்போ 3 ராசி நான் சென்டிமெண்ட் ராசி. இந்த கடகம், விருச்சிகம், மீனம் இவங்கெல்லாம் இந்த மெகா சீரியல் பார்த்தா ஒரு ராகம் போட்டு அழுவாங்க சென்டிமெண்ட் ஆயிட்டு. ஏன்னா நீர் ராசி. அந்த இடத்துக்கு யாழ் வேகமா ஓடி வந்துச்சுன்னா அப்படி கிராஸ் பண்ணும்போது உலகத்தை ஒரு புரட்டி போட போகுது. இதுதான் நடக்க போற கதை. அதுவும் நடக்கிறதெல்லாம் சடனா நடக்கும், சர்ப்ரைஸா நடக்கும். எதுவுமே அரசியலிலிருந்து ஆன்மீகத்திலிருந்து நான் சொல்கிறேன் உலக பொருளாதாரம் வரை எல்லாம் வேக வேகமா மாற ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்துல அப்படி கண்ணை தூங்கி அப்படி கண்ணை திறந்தா ஏதோ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்தா தாங்குவாங்க. தினமும் பிரேக்கிங் நியூஸாவே இருந்தா ஆள் பிரேக் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இத்தனை கவலையிலையும் என்னை யார் சார் காப்பாத்துவா? ஏற்கனவே வேலை கிடைக்கல, பண மதிப்பு சும்மா சடன்னு விழுது. ஏன்னா குரு சனீஸ்வரனை பார்க்கும் பொழுது 9ஆம் பார்வையா பார்க்கும் பொழுது அதுக்கு பேர் தரித்திர யோகம்னு பேரு. எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், ஜோதிடத்துல யோகம்னு சொல்லிட்டா சந்தோஷமும் படக்கூடாது, தோஷம்னு சொல்லிட்டா வருத்தமும் படக்கூடாது. வெளிநாடு போறது தோஷம்னுவான். இந்த காலத்துல எதுக்கு கேட்டு வரான்? கடல் தாண்டி வேலைக்கு போக முடியுமா சார்? அதிகமா ஆசை இல்லை சார். எங்க ஊர்ல ஒரு 10 ஏக்கரா வாங்கணும், அதுக்கு தானே கேட்குறீங்க? கடன் வாங்கினா தோஷம்னா இப்ப என்ன சொல்றான்? சார் கடன் வாங்கிடுவேனா சார்? அதிகம் ஆசை இல்லை சார். சென்னையில டி நகர்ல ஏதோ ஒரு 10 மாடி அபார்ட்மெண்ட் வாங்குவேனே சார், சின்ன ஆசை இருக்கா இல்லையா? அப்போ தரித்திர யோகம்னு ஒன்று வந்திருக்கு. இப்போ இந்த தரித்திர யோகம் குரு சனீஸ்வரனை 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். உலகத்தின் கரன்சி என்று சொல்லக்கூடிய பணத்தின் மதிப்பெல்லாம் அப்படி படப்படப்படான்னு சரியும். இது சரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பொருள் வாங்குற விலை கூடிரும், அவ்வளவுதான். நிறைய பேர் என்ன நினைக்கிறான்? தங்கம் விலை ஏறிடுச்சுன்னு நினைக்கிறான். தங்கம் விலை ஏறல, பணத்தோட வாங்குற சக்தி தரைமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. இப்படி போகக்கூடிய காலகட்டத்துல தலைவா உங்க நிகழ்ச்சியை பார்க்க வந்தா எல்லாம் நெகட்டிவ் நியூஸாவே சொல்றீங்களே, தப்பிக்கிற வழிய சொல்லியா? கரெக்டா? அதேதான், எனக்கும் அதேதான். இப்ப என்னன்னா 1967 68 இதே போல ஒரு கிரக நிலை. எல்லாரும் சென்று பன்றிமலை சுவாமிகள் ஒரு பெரிய தவசீலர் அந்த காலத்திலே இருந்தார். மகான்களுக்கு அழிவே கிடையாது. இப்ப கேக்குறீங்கன்னா இருக்கிறார் உங்க வீட்டுல. உங்களுக்கும் பண பிரச்சனை தீரப்போகுது, பணமா கொட்ட போகுது, அதனாலதான் கேட்குறீங்க, புரிஞ்சுக்கோங்க. பன்றிமலை சுவாமிகள்கிட்ட எல்லாரும் சென்று கதறாங்க, ஐயா இப்படி போச்சுன்னா தாங்காது. ஏன்னா அப்போதான் அந்த சீனா பிரச்சனை எல்லாம் வந்தது, வெள்ளி வலை வானத்தை தொட்டதெல்லாம். ஐயா காப்பாத்துங்கய்யா, எத்தனையோ பேர் என்னென்னமோ சொல்லிட்டாங்கன்னு போது அவர் சொன்னார். ராசிபுரம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது நாமக்கல் அருகிலே. ராசிபுரத்திலே மாரியம்மன் கோயில் இருக்கிறது. போகர் வழிபட்ட மாரியம்மன் அது. போகர் என்பவரும் அபபரணி என்று சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரத்திலே உதித்தவர். பன்றிமலை சுவாமிகளும் அதே பரணி நட்சத்திரத்திலே உதித்தவர். இருவருமே முருகனின் அம்ச அவதாரம். உடனே பன்றிமலை சுவாமிகள் சொன்னார், இந்த ஊருக்கு பேர் ஏன் ராசிபுரம்னு வந்ததுன்னு தெரியுமா? ஊருக்கு ஒரு காரணம் இருக்கும். சொல்லுங்க ஐயா. இங்கே தான் இது போன்ற கிரக நிலைகள் வந்தால் இதை காப்பாற்றக்கூடிய வகையிலே பராசக்தியானவள் அனுகிரகத்தை பெற்று அகத்தியனும் போகனும் உலக நிலைகளை சமநிலைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு அதி ரகசிய யந்திர பிரதிஷ்டை செய்து நமசிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த இடத்திலே வைத்திருக்கிறார்கள். அங்கிருந்தா கொல்லிமலைக்கு போகணும். அது இது வரைக்கும் எந்த ஒரு யூடியூப் சேனலிலும் நான் சொல்லாத ரகசியம். பொதுவாகவே நான் கோயில்களை பற்றி வெளியே அதிகம் சொல்லுவது கிடையாது, ஒவ்வொன்று மகத்துவம். ஏன்னா எல்லாம் ஒரே நாளில் கூடிடுவாங்களே அங்கன்ட்டு. அபபரணி நட்சத்திரத்திலே ராசிபுரத்தில் உள்ள மாரியம்மனை சென்று வேண்டி வணங்கி அங்கே நமசிவாய மந்திரத்தை ஓதி நீங்க பன்றிமலை சுவாமிகள் ஓம் பன்றிமலை சித்தனுக்கரோஹரா, ஓம் வெற்றிவேல் முருகனுக்கரோஹரான்னு 5 நிமிஷம் வேண்டினீங்கன்னா கூட போதும். உங்க லைஃப்ல உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரிங்க, சாதகமாயிடும். இது ஒரு ரகசியம். இப்ப நடுவுல சொல்லிட்டேன். இப்ப திருப்பியும் வரேன் கேதுக்கு. ஐயா நான் அமெரிக்காவில் இருக்கிறேன், உங்க ப்ரோக்ராம் கேட்டுட்டு இருக்கிறேன், இப்பதான் ஜப்பான்ல இருக்கேன். ஒரு ராசிபுரம்லாம் வந்துட்டு போக முடியுமா ஐயா? பக்கத்து தெருக்கு போறதுக்கே செலவாகுது. இப்போ ஃப்ளைட்டு சார்ஜ் எங்க போய் நிற்கும்னு தெரியல, என்ன விலை? ஒன்றும் கவலை வேண்டாம். அதற்குத்தான் அவர் எளிய முறையிலே
கணபதியின் மந்திரத்தை தந்துள்ளார். ஏன்னா இந்த காலகட்டத்துல விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணுக்கும் மண்ணுக்கும் நாதனுமாம்னு சொல்லக்கூடிய நிலையிலே உங்களுக்கு அந்த வேழமுகத்தோனின் அருள்தான் இந்த வரக்கூடிய 2 ஆண்டு காலங்களில் காப்பாற்றும் என்பதுதான் உண்மை. அதுக்கு இப்போ சில மந்திரங்களை தருகிறேன். எந்த அளவு யாரால் இயலுமோ உடனே எல்லாரும் விநாயகர் கோயிலுக்கு சென்றிட முடியாது. கணபதின்னு கேட்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும், விநாயகனை மனசுல நினைக்கணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவே பல்வேறு வினைகளை சத்தியமாக நித்தியமாக நீக்கிவிடும் என்பதுதான் முதல் உண்மை. ஓம் ஆதிமூல பரமகுரவே நம் திரி கணபதி சகல லோகமும் சகல ஜனனமும் சகல தெய்வமும் சகல சித்தியும் சகல புத்தியும் உமது வசம் ஆனது போல் நீர் என் வசம் ஆகச் சிவா. இத எப்பப்பெல்லாம் முடியுதோ சொல்லுங்க, இல்லைன்னா கேளுங்க. கணபதி இல்லாமல் யோகம் இல்லை, யோகம் இல்லாமல் கணபதி இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள், 7வது சகசிராரம், குண்டலியாம் சிவ குகந்தினம் காக்கன்னு அங்கே இருக்கக்கூடியவன் கணபதி தான். எவன் ஒருவன் இந்த கேதுவானவர் தனது நட்சத்திரத்தில் சஞ்சாரிக்கும் இந்த காலகட்டங்களில், குறிப்பா இந்த நவம்பர் வரைக்கும் கணபதியை அனுதினமும் மறவாமல் தொழுகிறானோ அவன் 7 தலைமுறையும் காக்கப்படும், கை தூக்கி விடப்படும் என்பதே சத்தியம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஓம் ஸ்ரீ பன்றிமலை சித்தருக்கு அரோஹரா, ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமிகளுக்கு அரோஹரான்னு சொல்லிட்டு வாங்க. அது என்னன்னா, அவருக்கு சட்டி சுவாமிகள் சல்லி சுவாமிகள்னு 2 குருநாதர்கள். அந்த சல்லி சுவாமிகள் இவருக்கு கணபதி மந்திரத்தை உபதேசம் செய்த காரணத்தினால் விநாயகரின் அம்சமும் முருகனின் அம்சமும் அவருள் அடக்கும். எப்பவுமே தெரிஞ்சுக்கணும், குரு உச்சத்துக்கு வரும்போது அங்கே செவ்வாய் நீச்சம் அடைகிறார். அப்படின்னா என்னன்னா, குரு அருள் இருந்தால் உங்களுக்கு முருகனின் திருவருள் எளிமையாக கிடைத்துவிடும் என்பது அதோட பொருள். உதாரணமா சொல்லணும்னா, புதன் இருக்கிறார், புதனிலே சுக்கிரன் நீச்சம்னுவான். இன்னைக்கு நவீன விஞ்ஞானம் என்ன சொல்லுது? புதன் கிரகத்திலே புதனுடைய வீடான கன்னி, அங்கே சுக்கிரன் நீச்சம். இப்போ சொல்லக்கூடிய விஞ்ஞானம் புதன் எனும் கிரகத்திலே நிறைய வைரம் கிடைக்குதுன்றான். இப்போ உங்களுக்கு இறை அருள்தான் மிக மிக பெரும் சொத்து. பணமதிப்பெல்லாம் மாறலாம், உலகம் நிலை கவிழலாம். எனினும் வரக்கூடிய காலகட்டத்திலே எப்பொழுதெல்லாம் இயலுமோ ஒரு 2 நிமிஷம் சாப்பிட்றீங்க, கணபதி கணபதின்னு சொல்லிட்டு சாப்பிடுங்க. தூங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் கணபதியின் நாமத்தை சொல்லத் துவங்குங்கள், வெல்லத் துவங்குங்கள். எப்பேற்பட்ட இடர் வரினும் தளர்வு வேண்டாம், அவன் நாமம் உங்களை காப்பாற்றப் போகிறது. பக்கத்துல ஆலயம் இருந்தா ஒரு அருகம்புல் கட்டை எடுத்துட்டு போய் பாதத்துக்கு 2 அருகம்புல், கரத்துக்கு 2 அருகம்புல், தலையிலே அருகம்புல். விநாயகர் வழிபாட்டுல தலையில அருகம்புல் வைப்பது மிக மிக சிறப்பு. எப்பொழுது கணபதி ஆலயம் சென்றாலும் அவர் முன்னாடி ஒரு மூஞ்சூர் வடிவம் இருந்தால் அதையும் வணங்கி விடுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். இனி வரும் காலம் என்பது சற்று உலகிலே 2031-32 வரைக்கும் இடர்கள் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் குருவானவர் விருட்சகத்துக்கு வரும் வரை கலிகால சோதனைகள் காட்டும் என்பதே உறுதி. அதுவும் சனீஸ்வரர் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை கடக்கும் பொழுதெல்லாம் உலகம், அதெல்லாம் 2030-31 வேற நிலை இடர்கள் வரக்கூடிய காலகட்டம். இன்றே சொல்கின்றேன், அப்பொழுதைக்கு இப்பொழுதே சொல்லிவிட்டேன். விநாயகரை பிடிச்சிருங்க. விநாயகருக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அதனாலதான் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப விநாயகர் வழிபாடு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் முதல்ல விநாயகரை தான் வழிபடுவாங்க, மற்ற தெய்வங்களை கும்பிடுறதுக்கு முன்னாடியும் கூட. இப்ப நார்மலா வீட்டுல விநாயகரை எப்படி வழிபாடலாம், என்ன முறைகள் இருக்கு சார்? ஆமா, விநாயகர்னா ஒரு பெரிய சூட்சமம் என்ன அப்படின்னா, சித்தர்கள் கையாளக்கூடிய சூட்சமம் என்று ஒன்று உண்டு. காலையில் எழுந்ததுமே 3 தெய்வ வடிவங்களை நீங்கள் வணங்கிட வேண்டும். 1 விநாயகனை வழிபட வேண்டும். மனசார விநாயகான்னு கும்பிட்டா கூட போதும். ஏன்னா நிறைய வெளிநாட்டு நண்பர்கள்லாம் இருப்பாங்க, மஞ்சளை பிடித்து வைத்தாலும் பிள்ளையார் தான். விநாயகரை வணங்கிய பின் திருப்பதி ஏழுமலையானையும் பழனி தண்டாயுதபாணியும் ஒரு முறையான நினைத்து விட்டால் அன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மோசமாக 8ஆம் அதிபதியின் திசை நடந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு கையில் காசு பணம் எங்கே தேடுவேன்ற நிலையில் இருந்தாலும் சரி, அந்த நாள் சத்தியமாக இனிய நாளாக தான் இருக்கும். இது சித்தர்கள் கையாண்ட சூட்சமம்.
காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விநாயகர் அகத்தியர் வழிபட்டது, தண்டாயுதபாணி போகர் ஸ்தாபிச்சது, கொங்கணர் திருப்பதி. அப்போ 3 சித்தர்களையும் நினைத்ததுனால 18 விதமான நலன்களும் ஏற்படும் என்பது அந்த கிரந்தங்கள்ல குறிப்பிடக்கூடிய விஷயம். அதே போல விநாயகரை வைத்திருந்தால் வீட்டிலே மகாலட்சுமி படம் இருந்தால் மிகுந்த சிறப்பு. இந்த 6-7 வருடத்துல இதுவும் வெளியில தெரிஞ்சிருக்காது, ஒரு சித்தர் வழிபாடு இது. அந்த மகாலட்சுமி படத்துக்கு முடிந்தால் வெள்ளிக்கிழமையில சிறிது பால்கோவா வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்டு பாருங்களேன், எங்க இருந்தாலும் பணம் வரும். அது மகாலட்சுமி படத்துல குபேரன்லாம் இருக்கக்கூடாது, இப்பயே சொல்லிட்டேன். வெறும் மகாலட்சுமி படம் உட்கார்ந்து இருக்கிற நிலையில இருக்கணும், சின்னதா இருக்கணும். உடனே ரொம்ப பிரம்மாண்டமா வாங்கி மாட்டக்கூடாது, சின்னதா இருக்கணும். உங்க வீட்டு டைனிங் டேபிள் வச்சா கூட போதும். எந்த விதமான சுத்தபத்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண தவிர எல்லாரும் எல்லா நாளும் கூப்பிட்டுக்கலாம். இது வெறும் இது சித்தர் வழிபாடுகள்ல நார்மல் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. வெறும் பக்தி இருந்தா போதும். உங்க உணவு கட்டுப்பாடும் கிடையாது, லேடிஸும் எல்லா நாளையும் கும்பிட்டுக்கலாம், எதுவுமே கிடையாது. அதில் சொல்லப்படுற பிரைமரி கண்டிஷன் முக்கியமான இது சிறிய புகைப்படமா இருக்கணும், மகாலட்சுமி உக்காந்த நிலையில இருக்கணும். அவட்ட அம்மா எனக்கு இதானம்மா காப்பாற்றணும், அம்மா பத்மாவதி பத்மம்மா காசு கொடுமான்னு கேட்டா தருவா. நீங்க பாட்டுக்கு அம்மா லட்சுமி அப்படின்னு சீரியஸா இருந்தா எப்படி காரியம் நடக்கும்? டீச்சர்கிட்டே போறீங்க, நம்மளை மிதிக்கணும், இருந்தாலும் சாரி சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அன்பு தான் முக்கியம், மந்திரம் கூட முக்கியம் கிடையாது. அம்மா பத்மம்மா பத்மாவதின்னு கேட்டு பாருங்க. இந்த 6-7 வருஷத்துக்குள்ள ஒரு பில்கேட்ஸ் அல்கேட்ஸ்ன்ற மாதிரி எங்களும் பெரிய ஆளாவிங்க, கவலை வேண்டாம். அதே மாதிரி அவருக்கு அந்த விரத வழிபாடுகள்லாம் இருக்கா சார்? விரதம்னா சதுர்த்தசி அது இதுன்னு இருக்குமா? அதாவது விநாயகருக்கு சதுர்த்தசியில சதுர்த்தியில அப்படி சங்கடஹர சதுர்த்தி என்றெல்லாம் இருக்கிறது. பொதுவாகவே நான் ஒன்று சொல்லுவேன், விரதம் என்பதெல்லாம் இந்த நவீன காலங்களில் இருக்க முடியாது. பொய் சொல்லாமல் சொல்லணும்னா எல்லாருக்கும் காத்தால அலுவலக பணி இருக்கிறது, அவங்கவுங்க வாழ்கிற வீடே சின்னதாக தான் இருக்கு, அடுத்த மாதம் வாடகை கட்டுறதுக்கு என்ன செய்வாங்கன்னு யோசிக்கிறாங்க. மனசில் பக்தி இருந்தாலே போதும். உங்களுக்கு எதான விரதங்கள்லாம் பின்பற்றணும்னு நினச்சா பண்ணுங்க. அதுக்குன்னு இதை செய்யலைன்னா எனக்கு பிரச்சனை வந்துடும் பயப்படாதீங்க. நம்ம இதுக்கே அப்படி தான் சொல்லுவேன், பரிகாரமெல்லாம் தோணிச்சுன்னா செய்யுங்க. ஆனால் பரிகாரம் செஞ்சதுனால கடவுள் உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸை பண்ணுவாருனோ, நீங்க செய்யலைன்னா ஒரு மைனஸ் செய்வார்னோ ஒன்றும் கிடையாது. அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். அன்போட கூப்பிடுங்க, கட்டாயம் உங்க வீட்டுக்கு வந்துடுவார். குழஞ்ச அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. விநாயகன்ட்ட ஒண்ணு பாப்கண்ணா விநாயகா விக்னேஸ்வரா உன்னை கூப்பிட்டேன்டா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, வந்துருவான். அன்னையோட உங்களுக்கு நல்லதை தந்துருவான். நீங்க ரொம்ப சீரியஸா நினைச்சுக்கிட்டு அவர் எங்கேயோ இருக்கார் நான் எங்கேயோ இருக்கேன் அப்படின்னாதான். அதனாலதான் முருகனுக்கே பேர் என்னன்னு சொன்னா குஹன்னா, இதே குகையில இருக்கிறதுனால. உங்க இதே குகையில இருக்கிறவன என்னமோ வேற ஒரு ஆள் வெளியில இருந்து வந்தவர்ன்ற மாதிரி பார்க்காது, உங்க குழந்தையா. ஓகே, அதே மாதிரி விநாயகர் அவர்களுக்குன்னு பிடித்தமான சில விஷயங்கள், இப்போ விநாயகரை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்க விநாயகர் பொம்மையை பேக்லயே வச்சுக்கிறதா இருக்கட்டும், போட்டோ. நான் சொல்வேம்மா, எனக்கு உயிர் நாடி அப்படின்னா விநாயகர் தான். எனக்கு என் மனைவிக்கும் நாங்க எங்க போனாலும் சரி எங்களோட விநாயகர் இருப்பார். அப்புறம் ஏங்கயா பேட்டிக்கு கொண்டு வரலன்னா, இப்போ அவங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அவங்க தான் எங்க பசங்க. அதனால விநாயகருக்கும் எங்களுக்குமான உறவு கடவுள் அப்படின்றதோட குழந்தை, அவ்வளவுதான். அவன் குழந்தை, அவனுக்கு இனிப்பு கொடுக்கலாம், நீங்க ரொம்ப அன்பு செலுத்தலாம். அன்பு செலுத்த பழகிட்டீங்கன்னா விநாயகருக்கு ஒரு குழந்தை, அவனை மாதிரி ஒரு அன்பு கிடையாதுயா. வாழ்க்கையில எல்லாம் நல்லதுதான், நீ கேட்கிற உங்களுக்கும் நல்லதுதான். அவருடைய ஸ்லோகம் ஏதாவது, எளிமையான ஸ்லோகம் ஏதாவது இருக்கா சார்? எல்லாரும் சொல்லி வழிபடுற மாதிரி. ஆமா, ஓம் கம் கணபதியே நம போதும். விநாயகனை பொறுத்த மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன், கைத்தலை நிறைகனி அப்பமுடவுள் பறி கப்பிய கரிபுக நடிபேணி சுற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவன் கற்பகமென வினை கடிதேகம் பாடிடலாம். ஆனாலும் எளிமையா இருக்கணும் அப்படின்னா, சீத களப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பல இசைப்பாட பொன்னரை ஞானம் பூந்துகிலாடையும் வண்ண மருங்கில் ஔவையார் மிகச்சிறந்த பக்தை. வேதாந்தத்தின் தத்துவத்தை அப்படியே அடக்கி கொடுத்துருப்பாங்க. இன்னொன்னுன்னா சுக்கரத்தை சொல்லுவேன், ஓம் ஐம் க்ளீம் சௌஹு சக்தி தராய ஓம் நங் மங் சிங் வங் யங் லம்போதராய ஹரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சுப்பிரமணியாய சரவணோத்பவாய ஹிரண்யோத்பவாய க்ளீம் சர்வவசியாய சொல்லிட்டே போலாமா. விநாயகர்னாலே அது அன்பு. வெறும் ஓம் கம் கணபதி நமக போதும், எல்லாம் கிடைக்கும். கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, எல்லாம் கிடைச்சிரும். அதே மாதிரி விநாயகர் அப்படின்னாலே அறிவுக்கான கடவுள், படிப்புனாலே விநாயகரை வழிபட்டா படிப்பு வரும்னு சொல்லுவாங்கல்ல. குழந்தைகள் எப்படி முறைப்படி படிப்பு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகரை வேண்டி சும்மா தோப்பிக்காரனை போட்டு இப்படியே எடுங்கடா குழந்தைங்களா,
விநாயகர் உங்களுக்கு ஒரு அண்ணன் மாதிரி. இன்னில இருந்து அவர் நீங்க கேட்கறதெல்லாம் தருவோம், நீங்க கவலைப்படாதீங்க. இப்ப நிறைய பேர் வந்து தெரியாது அவங்களுக்கு, மற்ற குலதெய்வத்தை கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட முதல்ல விநாயகர் வழிபாடு பண்ணணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி, விநாயகன் வழிபாடு இல்லாமல் பூர்த்தியாகாது. 18 சித்தர்களுக்கும் உயிர் நாடியாக, உயிர் மூச்சாக, உள்ளன்பாக, உயிராக இருக்கக்கூடியவன் விநாயகன் தான். விநாயகனை ஒருவனை பிடித்து விட்டால் போதும், மற்ற அத்தனை தேவதைகளும் உங்களுக்கு உதவ துவங்கி விடுவார்கள். அவனை விட்டு விட்டு எந்த தேவதா உபாசனை செய்தாலும் அது சித்தியாகாது. இது நம்மளதுல மட்டும் கிடையாது, பௌத்தத்திலையும் அதே தான், அவங்களுக்கும் அதே விநாயகர் வழிபாடு தான். எனவே மந்திர சித்தி ஒருத்தருக்கு வேணும், நான் மந்திரம் யந்திரம் தந்திரத்திலெல்லாம் பெரிய சித்தி பெற்றேன் என்று சொன்னால் காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை உய்விப்பது நீருன்னு இது போல விநாயகன் தான், வேற வழியே கிடையாது. ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இப்ப வந்து நாட்டுல போர் கலவரம், போர் வருமா வராதா அப்படின்னு நிறைய பதற்றமான நிலைகள்லாம் நிலவிட்டு வருது. ஸ்டாக் மார்க்கெட்லாம் ரொம்ப ஏற்றம் இறக்கம் சந்திக்குது. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமாகறதுக்கு இது வந்து மோசமாக தான் வாய்ப்பு உண்டு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சனீஸ்வரர் என்பவர் வக்ரகதி அடைய போகிறார் இன்னும் ஒரு மாசத்துக்கு அப்புறம். அந்த சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி அடையும் போது ரப்பர் பேண்டை பிடிச்சி இழுத்தா போல டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலெல்லாம் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்த வருடம் வரக்கூடிய கிரகணமானது கடகராசியிலே வருகிறது. 2/8/2027 மிக மிக மோசமான கிரகணம் இந்த செஞ்சுரிக்கே அப்படின்னு சொல்றான். பல கிரக சேர்க்கைகள், அது கும்பராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு 6ஆம் இடம், நமது தாய் திருநாட்டுக்கு 3ஆம் இடம்னு சொல்லலாம் லக்னத்திலிருந்து. அப்படின்னா எதிரிகளால் பிரச்சனைகள் சூழக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். 2027 28 அவ்வாறே செல்லும். செவ்வாய் திசை இந்தியாவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது. செவ்வாயுடன் நமது இந்தியாவின் ஜாதகத்தில் இந்திரசாபன் என்று சொல்லக்கூடிய உபகிரகம் உள்ளது. நிறைய பேர் உபகிரகத்தை பற்றியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த இந்திரசாபன் ஒரு கட்டத்தில் இருந்தா நிறைய உங்களுக்கு அது மயக்கத்தை தந்துவிடும், சில சமயத்தில் தடுமாற்றத்தை தரும் என்பார்கள். பரல் பார்க்காமல் பலனை சொல்லாதேன் என்பது ஜோதிட விதி. மிதுனத்தில் இந்தியாவுக்கு வந்து 16 19 பலன் ரொம்ப கம்மி. அப்போ என்ன ஆகும், யுத்த நிலைகளை தருமா? தரும். செவ்வாய் இருக்கும் இடத்துல செவ்வாய் உச்சமாற இடத்துல குரு நீச்சம். வீடு கட்ட போறீங்கன்னா கையில இருக்கிற காசு போயிடும். குரு உச்சமாற இடத்துல செவ்வாய் நீச்சம். வீட்டை வித்தீங்கன்னா கையில காசு இருக்கும். அப்போ இந்தியாவுக்கு டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவாங்க. சண்டையிட்டு பல பகுதிகளை வெல்லக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் இது 2029 வரை ஒரு பின்னடைவை தரும். 2032க்கு பிறகு உலகின் மிக வலிமையான நாடாக இந்தியா மாறிவிடும், கரன்சி ரீதியாகவும் சொல்கின்றேன். ஆனால் இது வரக்கூடிய ஜூனிலிருந்து செப்டம்பர் வரை அரசியல் தலைவர்கள் தங்கள் நலனிலே கவனம் செலுத்த வேண்டும். 2027ஆம் ஆண்டு என்பது மிக மிக கடினமான சூழ்நிலையாகவே இருக்கும். பங்கு சந்தைகளில் மிகுதியான கவனங்கள் தேவை. அக்டோபர் நவம்பர் டிசம்பர் என்று சொல்லக்கூடிய காலகட்டங்கள் புதன் கேதுவுடன் சேர வங்கித்துறை பங்கு சந்தை எல்லாம் ஸ்தம்பிக்கக்கூடிய நிலைகளும், பணத்தின் மதிப்பு சரியக்கூடிய தன்மைகளும், தரித்திர யோகம் என்பதும் தன்மைகள் உண்டு. எனினும் இந்த காலகட்டத்தில் விநாயகனின் வழிபாடும் பன்றிமலை சித்தரின் வழிபாடுமே இந்த மாட்டை காப்பாற்றும், கட்டாயம் கரையேற்றும். ரொம்ப அழகா சொன்னீங்க. பங்கு சந்தை தான் மெயினா வந்து எல்லாரும் அவங்களுடைய அந்த சொத்துக்களை இழந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில. ஆமா, இது முக்கியமா சொல்றேன். அமெரிக்காவிற்கு 38 ட்ரில்லியன் கடன் இருக்குன்றான் டாலர். பங்குச்சந்தை என்று சொல்லக்கூடியது நிறைய நிறுவனங்கள் புதன் சார்ந்தது. பங்குச்சந்தையினாலே உடனே புதன் எடுத்துக்கணும். சனீஸ்வரர் என்பவர் அது வக்ரகதி நிவர்த்தி ஆகிறார். இந்த வருடம் குருவானவர் கேதுவுடன் சேரும் பொழுது அக்டோபர் மாசத்துக்கு மேல பங்குச்சந்தை என்பது வரும். பார்க்கலாம், கொஞ்சம் கவனம் தான். இப்பயே வந்து நிறைய அந்த சிலிண்டர் விலை எல்லாம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, பெட்ரோல் விலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் எந்த அளவுக்கு ரொம்ப போகும் கரெக்டாமா? அது சனீஸ்வரரானவர் இனி என்னன்னா, நான் வக்ர நிவர்த்தி எல்லாம் நடந்து சொன்னேன் இல்லையா, நமது பாரத தேசமே யுத்தம் செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படலாம், பணத்தின் மதிப்பு சரியலாம். மேலும் இதற்கான தீர்வுகள் கிடைப்பதற்குள் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் மேஷராசிக்குள்ள பிரவேசம் செய்யணும். இதெல்லாம் அடுத்த வருஷம் நடக்கும். அப்போ நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த புது விதமான வாகனங்கள்லாம் கண்டுபிடிச்சிரும். இப்போதான் மின்சாரத்தில் போகிறது, அது இது ஏதோ விஞ்ஞானம் வளர்ந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் தெளிவான தீர்வு என்பது 2029 32 தான் ஏற்படும். வேலை இழப்பு என்பது பெரும் அளவு எல்லா துறைகளிலும் ஏற்படும். ஃப்ரீலான்சர்ஸ் என்பவர்களுக்கு மதிப்பு கூடிவிடும். அப்புறம் கேட்க ஆரம்பிப்பாங்க பொண்ணு தேடும்போது, எங்க பையன் ஃப்ரீலான்சிங் பண்ணுறானா இல்லைன்னா ஏதாவது வேலை செய்கிறானா? ஃப்ரீலான்சிங் செய்கிறான், அப்போ பொண்ணை தரலாம்.
இனி திறன்களுக்குத்தான் மதிப்பு இருக்கும், பட்டங்களுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அதனால தான் சொன்னேன், உங்கள் திறன்களை வளர்த்து கொள்ளுங்கள், விநாயகனை வழிபடுங்கள், வாழ்விலே வசந்தம் வந்துவிடும். ரொம்ப அழகா சொன்னீங்க. சோ அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயும் நம்ம ஜாப் பண்ணி பார்ட் டைமா ஒர்க் பண்றது நல்லது. நல்லது. விவசாயத்தை பார்த்துக்கோங்க, விவசாயம் கத்துக்கோங்க, முடிஞ்சா ஜப்பானிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக கூட உதவும்.